ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாப் 5 பெஸ்ட் மொபைல்ஸ் அண்டர் 25,000. ஆமாங்க, 25,000 குறைவாக உள்ள சிறந்த ஒரு 5 மொபைலை பற்றி பார்க்கலாங்க. நல்ல கேம் ப்ளே பண்ணுறதுக்கு, நல்ல கேமரா குவாலிட்டி, அதே போல் ஃபியூச்சர்ஸு, பர்ஃபார்மன்ஸு, ப்ராசஸ்ஸு, பேட்டரி லைஃபு இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கிற மொபைல்ஸ் 5 பற்றி பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்ஸ் சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் GT20 Pro. இது ஒரு கேமுக்காக உருவாக்கப்பட்ட ஃபோன் சொல்லாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. கூடவே பீக் பிரைட்னஸ் 1300 nits கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வைஸ் வெறித்தனமாக இருக்குது. ஏன்னா என்ன தேவை, AMOLED டிஸ்பிளே தேவை, அது கொடுத்துக்கிறாங்க. எல்லோரும் 120 தான் கொடுப்பாங்க. 144 Hz கொடுக்கறனால ஸ்மூத்தாகவும் இருக்குனால ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்குனால டச் அப்படிங்கிறதுல வெறித்தனமாக இருக்குது. நல்லா யூஸ் பண்ணுறதுக்குலாம் ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. டிஸ்பிளே வெறித்தனமான டிஸ்பிளே. அடுத்து கேமரா 108 MPக்கான வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 108 வைட் ஆங்கிள் வந்து நல்லாவே இருக்குது. ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி எடுக்கு. 108 MPன்னு நல்லா இருக்குது, வெறித்தனமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அதோட சென்சார் தான் முக்கியம். இது வந்து ஒரு நார்மல் இமேஜாக எடுக்கலாங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் 32 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. முன்னாடி கேமரா ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்கு. ஆமாங்க, ஒரு ஏவரேஜான ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஒரு ஓகேவான ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஏவரேஜ் சொல்ல முடியாது, ஒரு ஓகேவான ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அடுத்தது 500 mAh பேட்ரி, அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கு. பரவாயில்ல, இவங்க வந்து 45 கொடுக்குறது ஓகேவாக தான் இருக்குது. அடுத்தது 8GB RAM வேரியண்ட்டு, 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைல் இந்தியன் மார்க்கெட்டில் நம்மளுக்கு 22,000 கொடுக்குறாங்க. அடுத்து இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 8200 அல்டிமேட் ப்ராசஸ் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் சொல்லாங்க. இது கேமுக்காக உருவாக்கப்பட்ட ஃபோன். அதுக்கு சம்மந்தமான ப்ராசஸும் கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல்லான ப்ராசஸ், ஓகேங்களா? அடுத்து 8.2 mm திக்னஸ், IP54க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதாவது வாட்டர் ட்ராப்பில் ஒன்று ஆகாண்டுக்கிறாங்க. அடுத்து Android 14 இப்போ இருக்கிறது தான். 5G சப்போர்ட் இருக்குது, NFC இருக்குது, டுவல் சிம், இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அடிஷ்னலாக. அப்புறம் RGB லைட்டெல்லாம் இருக்குது. இதில் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸு இது மாதிரிலாம் இருக்குது. இது வந்து ஒரு கேமிங்காக உருவாக்கப்பட்ட ஃபோனுன்னு சொல்லாங்க. நல்லாவே இருக்குது, ஒரு ஆல்ரவுண்டராக இருக்குது. அடுத்தது இந்த லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற மொபைல் Poco X6 Pro. ஆமாங்க, 6.6 இன்ச் OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஒரு நல்ல டிஸ்பிளே ஒன்று சொல்லாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. அடுத்து பீக் பிரைட்னஸ் 1800 nits கொடுக்குறாங்க. இது டிஸ்பிளே வைஸ் நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க, நல்லாவே இருக்குது. அடுத்தது 64 MPக்கான ட்ரிபிள் கேமரா கொடுக்குறாங்க. அதாவது வைட் ஆங்கிள் சென்சர் வந்து 64 MPம், 8 MP அல்ட்ரா வைடும், 2 MP டெப்த்தும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ப்ரைமரி கேமரா ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்கு. ஆமாங்க, ரொம்ப ஹெவியாக எதிர்பார்க்க முடியாது, ஒரு டீசெண்டான இமேஜ் கொடுக்கு குவாலிட்டியாக. அடுத்தது ஃப்ரண்ட்டில் 16 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்குங்க, ஒரு ஓகேவான இமேஜ் குவாலிட்டி கொடுக்கு. அடுத்து 5000 mAh பேட்ரி, அதை ஃபுல்ஃபில் பண்ண 67 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. பேட்ரி லைஃபும் ஒரு ஓகேவாக இருக்குது, ஒன் டே நிற்கிங்க, சரிங்களா? அடுத்து 8GB RAM வேரியண்ட்டு, 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைல் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்காங்க. அது 23,000 ப்ரைஸ்லாம் இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இப்போதைக்கு. அடுத்து இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 8300 அல்ட்ரா, நல்லா பவர்ஃபுல்லான ப்ராசஸ். எனக்கு ஒரு கேமிங் ஃபோன் தான் வேணும் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கண்ணை மூடிட்டு இந்த ஃபோனை வாங்கிருங்க. இது ஒரு கேமருக்காக உருவாக்கப்பட்ட ஃபோன். அடுத்து இதோட திக்னஸ் 8.3 mm திக்னஸ், Android 14 5G சப்போர்ட் இருக்குது, NFC இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்கறனால நல்லாவே இருக்குது. அடுத்து பேட்டரி லைஃபும் நல்லாவே இருக்குது. ப்ராசஸ் நல்லா பவர்ஃபுல்லான ப்ராசஸ், சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 இந்த மொபைல் ரெண்டுமே கேமிங்காக உருவாக்கப்பட்ட ஃபோன், சரிங்களா? கேமிங்கு வெறித்தனமாக இருக்குது. நீங்கள் ரெண்டில் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். கேம் விளையாடுறீங்க, லைவ் போடுறீங்க, அது மாதிரினா ஓகேவாக இருக்குது. PUBG இதெல்லாம் வந்து நம்ம 60 FPS வரைக்கும் நம்ம வச்சு விளையாடிக்க முடியுங்க, ஓகேங்களா? அடுத்து இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற மொபைல் OnePlus Nord CE4. இந்த ஃபோன் தாங்க, இது ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸ் 1100 nits கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வைஸ் ஓகேவான டிஸ்பிளே, நல்ல டிஸ்பிளே தான். ஏன்னா AMOLED தான் கொடுப்பாங்க, 120 Hz கொடுக்கறனால ஒரு ஓகேவான டிஸ்பிளே தாங்க. அடுத்தது 50 MPக்கான டுவல் கேமரா கொடுக்குறாங்க. 50 MP வைட் ஆங்கிளும் 8 MP அல்ட்ரா வைடும் கொடுக்குறாங்க.
ப்ளஸ் 16 எம்பிக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேம் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கேமரா குவாலிட்டி நல்ல கேமரா குவாலிட்டி. ஏன்னா சோனி சென்சார் கொடுக்கறனால நம்மளுக்கு இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. ஓகேங்களா? ஒரு கேமராவுக்கு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபோனுக்கு. அடுத்து 5500 mAh பேட்ரி, நல்ல பெரிய பேட்ரிங்க. 1.5 நாள் வரைக்கும் சார்ஜ் நிற்குங்க. அதே ஃபுல்ஃபில் பண்ண 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ். ஒரு 15 நிமிஷம் சார்ஜ் பண்ணாவே நம்மளுக்கு 100% டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்துலேயே சாப்பிட்ற நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து சார்ஜ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அது 1.5 நாள் வரைக்கும் நிற்கிங்க. ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 8GB ரேம் வேரியண்ட்டு 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைலு இந்தியன் மார்க்கெட்டில் 24,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 24,000 ப்ரைஸ். அடுத்தது ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3. இது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் தாங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸ்னே சொல்லுவேன். ஒரு கேமிங்லாம் விளையாடிக்கலாம். ரொம்ப விளையாட முடியாது, ரொம்ப புஷ் பண்ண முடியாது. ஒரு நல்ல கேம்லாம் விளையாடிக்கலாம். ஆனால் கொஞ்ச நேரம் விளையாடிக்கலாம். 8.4 mm திக்னஸ்ஸு, IP50 கோர் 4க்கான வாட்டர் ஸ்ட்ரென்த் இருக்குது. Android 14 ரன் ஆகுது. 5G சப்போர்ட் எல்லாமே இருக்குது. இது ஒரு நல்ல ஃபோன் தாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற மொபைல் நத்திங் ஃபோன் 2A. ஆமாங்க. இதோட டிஸ்பிளே பற்றி பார்த்துலாங்க. டிஸ்பிளே 6.7 inch AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரீஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸ் 1300 nits கொடுக்குறாங்க. இது டிஸ்பிளே வந்து ஒரு ஓகேவான டிஸ்பிளே, நல்ல டிஸ்பிளே தாங்க. ஒரு AMOLED கொடுத்தா போது 120 Hz கொடுத்தாலும் போது அது நல்ல டிஸ்பிளேன்னு அர்த்தம். இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட் ஒரு ஏன்னா ஒரு பட்ஜெட் தாண்டியாச்சு. ஒரு 20,000க்கு மேலே போகும்போது இதெல்லாம் கொடுத்தா கூட கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 50 MPக்கான வைட் ஆங்கிளும் 50 MPக்கான அல்ட்ரா வைடும் கொடுத்துருக்காங்க. டுவல் கேமரா நம்மளுக்கு 50 MPயில் OIS சப்போர்ட்லாம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஃப்ரண்ட்டில் 32 MPக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஒரு நல்ல ஃபோட்டோஸில் எடுக்கணும்னா இது நல்லாவே இருக்குங்க. அடுத்தது 5000 mAh பேட்ரி, அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. இதுலேயும் பேட்ரி பேக்கப் நல்லாவே இருக்குங்க. 1 டே தாராளமாக நிற்குங்க. அடுத்தது 8GB ரேம் வேரியண்ட்டு 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைலு இந்தியன் மார்க்கெட்டில் 22,000க்கு இப்போதைக்கு இருக்குது. ஆமாங்க. பேங்க் கார்டில் இருந்துச்சுன்னா 20,000த்துக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஃபோன் தான் சொல்லுவேன். 20,000த்துக்கு ஒரு நல்ல ஃபோன், கண்டிப்பாக நல்ல ஃபோனுங்க. ப்ராசஸ் மீடியாடெக் டைமென்சிட்டி 7200 Pro அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் தாங்க. ஏன்னா இதில் ஒரு நல்ல ரொம்ப ஹெவியெல்லாம் கேம் விளையாட முடியாது. ஒரு கேம் விளையாடலாம், ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லுவேன். ரொம்ப ஹெவியெல்லாம் விளையாட முடியாது, ஆனால் ஒரு நல்ல கேம் விளையாடலாம். ஓகேங்களா? இது ஒரு நல்லது தான். அடுத்தது IP54 இருக்குது. அது வாட்டர் ட்ராப்பில் வந்து ஒன்றும் ஆகாது அது. அடுத்து Android 14 5G சப்போர்ட் இருக்குது. NFC இருக்குது. இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. 8.5 mm திக்னஸ், கொஞ்சம் குண்டாக இருக்குது, அவ்வளோதாங்க. அப்புறம் இதோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் சொல்லிடுறேன். டிஸ்பிளே நல்லாவே இருக்குது, கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது, பேட்டரி நல்லாவே இருக்குது. அப்புறம் ப்ராசஸில் ஒரு நல்ல ப்ராசஸ். 20,000த்துக்குள்ளே ஒரு செம ஃபோனுங்க. ஆமாம். இப்போ பேங்க் ஆஃபரில் கார்டு ஆஃபரில் ஒரு 19,000 ரேஞ்சில் இருக்குது. நல்ல ஃபோன். ஓகேங்களா? நம்ம அடுத்த பார்க்க போகிற மொபைல் என்ன, மோட்டோ H50 Fusion. இது ஒரு நல்ல ஃபோன் தாங்க. 6.7 inch POLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 Hz ரீஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. அப்புறம் டச் சாம்பிளிங் ரேட் வந்து 360 கொடுக்குறாங்க. அடுத்தது டிஸ்பிளே வைஸ் ஓவரால் நல்ல டிஸ்பிளே தாங்க. அடுத்தது 50 MPக்கான நம்மளுக்கு வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. சோனி சென்சார் நல்லாவே இருக்குங்க. அப்புறம் 13 MPக்கான மேக்ரோ அல்ட்ரா வைட் அந்த சென்சார் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து 32 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. கேமராவும் நல்ல கேமராங்க, நல்லாவே இருக்குது. இமேஜ் குவாலிட்டியும் நல்லாவே இருக்குங்க. 5000 mAh பேட்ரி, அதை ஃபுல்ஃபில் பண்ண 68 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃபும் நல்லாவே இருக்குது. 1 டே நிற்குங்க. சரிங்களா? அடுத்தது 8GB ரேம் வேரியண்ட்டு 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைலு 22,000. ஓகேங்களா? ப்ரைஸ். அடுத்தது இதோட ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 2. இது ஒரு நல்ல ப்ராசஸ் தாங்க. ஆனால் கேமில் ரொம்ப நேரம் விளையாட முடியுதுன்னு கேட்டால் இல்லை, விளையாட முடியாது. ரொம்ப ஹெவியாலாம் விளையாட முடியாது. ஒரு நார்மலாக விளையாடிக்கலாம். ஒரு நார்மலாக கேம் விளையாடலாம். ரொம்ப ஹெவியாலாம் கேமுக்கான ஃபோன் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல ஃபோன். அடுத்து 7.8 mm திக்னஸ். ஆமாங்க. ஸ்லிம்மான ஃபோனு, வெயிட்டும் கம்மி தாங்க. IP68க்கான வாட்டர் ஸ்ட்ரென்த் இருக்குதுங்க. ஆமாங்க. தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒன்றும் ஆகாது. இதில் Android 14 இருக்குது, 5G சப்போர்ட் இருக்குது, NFC இருக்குது, டுவல் சிம் இதுவும் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இது ஒரு நல்ல ஃபோன் தாங்க. சரிங்களா? இந்த 5 ஃபோனு தாங்க 25,000த்துக்குள்ளே சும்மா வெறித்தனமாக இருக்கிறது. உங்களோட ஃபேவரட் மொபைல்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஃபேவரட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்னோடது மோட்டோ H50 Fusion, ஒரு வெறித்தனமான ஃபோன். அடுத்தது நத்திங் ஃபோன் 2A. அடுத்தது OnePlus Nord CE4 அந்த ஃபோனுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஸ். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பொருள் சந்திப்பன்பர்களே. பை, டேக் கேர்.